Harry Potter and the Order of Phoenix, Chapter 38, Part 2, The Second War Begins. ஃபைனலி நம்ம இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸோட லாஸ்ட் வீடியோவுக்கு வந்துட்டோம். பொதுவாக நான் ஹாரி பாட்டர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த வீடியோவில் வேறு எதுவும் நான் பேச மாட்டேன், அதில் இருக்கிறத பற்றி மட்டும்தான் பேசுவேன். ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் அப்படி தான் ஆரம்பிப்பேன், ஹாரி பாட்டர் அண்ட் தி காப்லெட் ஆஃப் ஃபயர் அப்படி தான் ஆரம்பிப்பேன். முடிக்கும் போது பை டேல்ஸ் பை மினி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவேன். பட் சென்டிமெண்டலாக எல்லா புக்கும் ஓவர் ஆகும்போது லாஸ்ட் சாப்டரில் ஏதாச்சும் கொஞ்சம் பேசிட்டு தான் போவேன். அதே மாதிரியே இப்போவும் நான் பேச போகிறேன், ஸோ எல்லோரும் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்டோரியை ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்டுட்ருக்கிறதுக்கு. இன்றைக்கி லாஸ்ட் வீடியோ போட போகிறனால நான் நேற்று தான் நான் பார்த்தேன் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் எப்போ போட்டிருக்கோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5.5 monthஸாக நான் இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. பட் உங்கள் எல்லாருக்கும் நான் முன்னாடியே வார்ன் பண்ணிட்டேன்ப்பா. நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லிட்டேன், இதை நானாக பர்சனலாக எனக்கு படிக்கிறதுக்கே 3-4 மாதம் எடுத்துக்கிட்டேங்க. நான் எப்படி இதை ரெக்கார்ட் பண்ணி போட போகிறேன்னு எனக்கு தெரில, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். பட் உண்மையாகவேங்க இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் புக் வந்து என்னோடய எனர்ஜியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிருச்சு. ஒவ்வொரு சாப்டரும் முடிக்கிறதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஆனால் ஸ்டார்டிங் நான் என்னெல்லாம் நினச்சேன்னா நம்ம டக்குன்னு இதை எப்படியாவது முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன். அதுவும் நான் ஒரு 10 to 12 சாப்டர் நான் முன்னாடியே ப்ரியாராக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தான் நான் போடவே ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். பட் அப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இதை ஆரம்பித்து நடுவில் எனக்கு 2 தடவை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, 3 தடவை நான் வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன், எவ்வளவோ நடந்துருச்சு. பட் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எப்போ என்னோட சத்தே போயிடுச்சு. ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் எவ்வளோ விஷயம் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு. நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களை பார்த்தோம். நினச்சி பாருங்கள், இவ்வளோ பெரிய புக்கை போய் ஒரு படமாக அவங்க எடுத்து வச்சுருக்காங்க, அதில் நமக்கு என்ன புரியும்? பட் நம்ம வீடியோஸ் கேட்ட எல்லாருக்குமே இப்போ அந்த மூவி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்து வரப்போகிற ஹாஃப் பிளட் பிரின்ஸ்லையும் எக்கச்சக்க புது விஷயங்கள் இருக்குங்க. அதுவும் அப்படி தான், மூவியை வந்து ஒரு மாதிரி குளறுபடி பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க, நிறையா விஷயத்த வந்து விட்டுருப்பாங்க. ஆனால் புக்கில் நிறையா நம்ம பார்க்க போகிறோம். பட் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது, இந்த அளவுக்கு பெருசாக ஹாஃப் பிளட் பிரின்ஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் எனக்கு அதை நினச்சி அவ்வளோ பயம் இல்லை. பட் ஒரு 10 to 15 days கழித்து தான் நான் ஹாஃப் பிளட் பிரின்ஸ் புக்கை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நடுவில் ஒரு 1 weekக்கு ஒரு 7 daysக்கு ஒரு ட்ராவல் vlog வீடியோ மாதிரி வரும். நான் நடுவில் ஸ்ரீலங்கா போயிருந்தேன், ஸோ அந்த வீடியோஸ் வந்து ஒரு 7 videos கிட்ட நான் போடலான் இருக்கேன். மறக்காமல் நீங்கள் அதையும் பாருங்கள். ஆனால் அந்த சேனலே நான் ட்ராவல் vlogக்காக தாங்க ஓப்பனே பண்ணேன். பட் போகிற இடத்துலலாம் எனக்கு ஃபோனை எடுத்துகிட்டு vlog பண்ணவே எனக்கு தெரியல. ஆனால் நான் ஃபஸ்ட்டு அதுக்காக தான் நான் ஓப்பனே பண்ணேன். பட் யதார்த்தமாக ஹாரி பாட்டர் வீடியோ போட்டேன். ஸோ நிறையா பேர் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னால் அதை ஸ்டாப்பும் பண்ண முடியல. பட் இந்த ஒரு 1 weekக்கு நான் என்னோட அந்த ஸ்ரீலங்கா vlog போடுவேன், அதையும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஹாரி பாட்டர் வீடியோஸ்க்கும் கேட்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதையும் நான் சொல்கிறது இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இதை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு வாயை திறந்து அதை மறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் மறந்து போயிடுறேன் ஒவ்வொரு வீடியோலையும் அதை சொல்கிறதுக்கு. ஆனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நாள், அதுவும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுற இந்த ஹாரி பாட்டர் ஃபேமிலிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க, இன்னும் நம்மளோட சேனல் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் போகும். ஆனால் நான் பேக்கப்புக்கு எல்லா வீடியோவும் எடுத்து தான் வச்சுருக்கேன் ஹாரி பாட்டர் வீடியோவை. ஸோ சப்போஸ் இந்த சேனல் போயிடுச்சுனாலும் இன்னொன்று ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி நான் அதில் போட்டு வச்சுருவேன். யாராவது உங்களுக்கு திரும்ப கேட்கணும் மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதில் போய் கேட்டுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் ஏதாச்சும் புது அப்டேட் கொடுக்கணுன்னா நான் அதில் தான் கொடுப்பேன். சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகி நான் புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் தான் அதை சொல்கிற மாதிரி இருக்கும், அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டாலையும் டேல்ஸ் பை மினின்ற ஒரு பேஜ் இருக்கும், இதில் வச்சுருக்க அதே டிபி தான் அதுலேயும் வச்சுருப்பேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா?
ஹாரி அந்த கண்ணாடியை அவன் முகத்துக்கிட்ட தூக்கி பிடிச்சிட்டு நல்லா கிளியராக சத்தமாக சீரியஸ் அப்படின்னு கத்துவான். அவனோட ப்ரீத் இருக்குல்லையா, அது அந்த கண்ணாடியில் பட்டு மிஸ்ட் மாதிரி அந்த சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகும், அந்த கிளாஸில் ஃபார்ம் ஆகுமா. அந்த மிரரை அவனோட முகத்துக்கிட்ட எடுத்து வச்சு நல்லா உத்து பார்ப்பானா. அவனுக்கு இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஆனால் அந்த ஃபாக் வழியாக அவனோட கண்கள் தான் அந்த மிரரோட சர்ஃபேஸில் தெரியும். அவன் அந்த மிரரை நல்லா வைப் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியை நல்லா உத்து பார்த்து நல்ல கிளியராக நல்ல சத்தமாக சீரியஸ் பிளாக் அப்படின்னு கத்துவானா. ஆனால் எதுவுமே நடக்காது. அந்த கண்ணாடியில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிருக்கிற அவனோட முகம்தான் தெரியும். அந்த ஆர்ச்வேக்குள்ளே போனும்போது சீரியஸ்கிட்ட இதோட இன்னொன்று ஒரு கண்ணாடி இல்லை அப்படின்னு ஹாரிக்குள்ளே ஒரு சின்ன வாய்ஸ், அவனோட வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். அதனால தான் இது ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு அவன் நினப்பான். ஹாரி அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியாக உட்காருவான். அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்குமா. அந்த மிரரை தூக்கி அந்த ட்ரங்க்கு பெட்டிக்குள்ளே தூக்கி எறிவான். அது லைட்டாக உடஞ்சும் போகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு உண்மையாகவே இப்போ அவன் சீரியஸ்கிட்ட பேச போகிறான் அப்படின்னு கன்வின்ஸே ஆயிடுவான். ஆனால் எதுவுமே நடக்கலை. அவனோட தொண்டெல்லாம் டிஸப்பாயின்மெண்ட்டில் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து சுற்றி இருக்கிற அவனோட எல்லா பொருளையும் அந்த ட்ரங்க்கு பெட்டிக்குள்ளே தூக்கி வீசிகிட்ருப்பான். அப்போதான் அவனுக்கு ஒரு ஐடியாவே வரும். இந்த கண்ணாடியை விட நல்ல ஐடியா, இதை விட பெருசு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐடியா. இதை பற்றி ஏன் அவன் முன்னாடியே யோசிக்கவே இல்லை, இதை பற்றி ஏன் அவன் யார்ட்டையுமே கேட்கவும் இல்லை அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு வேகமாக அந்த டார்மிட்டரியிலேருந்து, அவங்களோட அந்த டார்மிட்டரி ரூம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கீழே அந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வழியாக இறங்கி கீழே இருக்கிற அந்த எம்டி காமன் ரூமுக்கு போய் அங்கேருந்து அந்த போர்ட்ரைட் ஹோல் வழியாக வெளியில் வேகமாக அந்த காரிடோரில் ஓடிட்டுருப்பானா. அங்கே ஃபேட் லேடி இருப்பாங்களா அந்த போர்ட்ரைட்டில், அவங்க கத்திட்டு இருப்பாங்க, ஃபீஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அதை மிஸ் பண்ண போகிற பாரு நீ அப்படின்னு கத்துவாங்களா. ஆனால் ஹாரிக்கு கொஞ்சம் கூட இப்போ ஃபீஸ்ட்டுக்கு போகணுன்ற இன்டென்ஷனே இல்லை. இந்த கோட்டைக்குள்ளே ஃபுல்லாக ஆவிகளாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு தேவைப்படும் போது மட்டும் எதுவும் கண்ணுக்கு சிக்காது அப்படின்னு ஹாரி நினச்சிட்டே ஓடிட்டுருப்பான். அப்போ அந்த எண்ட் ஆஃப் த காரிடோரில் டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கிற ஒரு உருவம் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டுருக்குமா. ஹே ஹே நிக் நிக் நில்லுங்க அப்படின்னு இவன் கத்திட்டே ஓடுவான். பார்த்தா சார் நிக்கலஸ் டி மிம்சி பார்பிங்டன் அவரோட தலையில் நல்லா எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக நல்லா பெருசாக இருக்கிற ஒரு தொப்பியை அவரோட முக்கியமாக டேஞ்சரஸ்லி ஆடுற தலையில் போட்டுட்டு வந்துட்டுருப்பாரு. குட் ஈவினிங் அப்படின்னு அவர் ஹாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவாரா. நான் மட்டும் ஃபீஸ்ட்டுக்கு லேட் இல்லை போல் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. நிக் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இப்போ வா ஹாரி, ஃபீஸ்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு நிக்கு கேட்பாரா. இல்லை நிக் ப்ளீஸ், நான் இப்போவே உங்ககிட்ட பேசணும், நம்ம அங்கே போவோமா அப்படின்னு ஹாரி கேட்பான். இவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல பக்கத்தில் இருந்த கிளாஸ் ரூம் டோர் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாரி அதை காமிச்சு கேட்டுட்ருப்பானா. ஓ ஓகே, நீ என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஹாரி, இதுக்கு மேலே என்னால் ப்ரிட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளுக்குள்ளே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போவார். ஹாரியும் உள்ளுக்குள்ளே வருவான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு ஹாரி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்பானா. நீ என்னை வந்து பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நிக் சொல்லிவிட்டு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே விண்டோஸ் இருக்கும் இல்லையா, வெளியே இருக்கிற இருட்டான கிரவுண்ட்ஸை பார்த்துட்டே சொல்லிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி நடக்கும் சம்டைம்ஸ், யாராவது மிகப்பெரிய விஷயத்தை இழந்திருந்தாங்கன்னா அப்படின்னு நிக் அங்கே வெளியே பார்த்துட்டே பேசிகிட்ருப்பாரா. வெல், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. நிக் அமைதியாகவே இருப்பார். அது அப்படின்னு ஹாரி பேச வருவானா. ஆனால் அவனுக்கு இதை கேட்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் இறந்துட்டீங்களே, பட் ஸ்டில் நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான். நிக் ஒரு மாதிரி நொந்து போய் மூச்சை விட்டுட்டு வெளியில் கிரவுண்ட்ஸவே பார்த்துட்ருப்பாரு. நான் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு ஹாரி அவசரமாக கேட்பான், அர்ஜ் பண்ணி கேட்பான். நீங்கள் இறந்துட்டீங்க, பட் ஸ்டில் என்னால் உங்கள் கூட இப்போ பேச முடியுது. நீங்கள் இந்த ஹாக்வர்ட்ஸ் ஃபுல்லாக சுற்றி வரீங்க, உங்களால் என்ன வேணால் பண்ண முடியுதுல்ல அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஆமாம் அப்படின்னு நியர்லி ஹெட்லெஸ் நிக் அமைதியாக சொல்லுவார். என்னால் இங்கே நடக்க முடியும், பேச முடியும், ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் திரும்ப வந்துட்டீங்க தானே அப்படின்னு ஹாரி வேகமாக அர்ஜென்ட்டாக கேட்பான். அப்போது திரும்ப வர முடியும் தானே கோஸ்டா, அப்படியே கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகி போக முடியாது தானே அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பொறுமை இழந்து கேட்டுட்ருப்பான். ஏன்னா நிக் அப்படியே அமைதியாகவே இருப்பார், எதுவுமே சொல்லாமல். தென் நியர்லி ஹெட்லெஸ் நிக் ஒரு மாதிரி தயங்கிட்டே, எல்லாருனாலையும் கோஸ்டாக வர முடியாது ஹாரி அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி வேகமாக கேட்பான். ஒன்லி விசார்ட்ஸ்னால தான் அப்படின்னு நிக் சொல்லுவாரா. ஓ அப்படின்னு ஹாரிக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்கும்.
சிரிப்பான். வெல் தட்ஸ் ஓகே, நான் ஒரு விசாட்காக தான் கேட்குறேன். அப்போ அவர்னால் திரும்ப வர முடியும் தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா. நிக் இப்போ அந்த விண்டோலேருந்து திரும்பி ஹாரியை ஒரு மாதிரி பாவமாக பார்ப்பாரு. அவனால் வர முடியாது ஹாரி அப்படின்னு சொல்லுவார். யார் அப்படின்னு ஹாரி கேட்பான். சிரியஸ் பிளாக்னால் அப்படின்னு நிக் சொல்லுவார். பட் நீங்கள் வந்தீங்களே அப்படின்னு ஹாரி கோவமாக இப்போ கேட்பான். நீங்கள் திரும்ப வந்தீங்களே, நீங்கள் இறந்து போயிட்டீங்க, ஆனால் நீங்கள் மொத்தமாக இங்கேருந்து மறைஞ்சு போகல அப்படின்னு ஹாரி கேட்பானா. மந்திரவாதிகள்னால அவங்களோட இம்ப்ரிண்ட்டை அவங்க ஒன்ஸ் எங்கே வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துல விட்டுட்டு போக முடியும். அவங்க வாழ்ந்த இடத்துல ஆவியாக அவங்களால சுற்றிட்டுருக்க முடியும். பட் வெரி ஃபியூ விசார்ட்ஸ் மட்டும்தான் அந்த வழியை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நிக் ரொம்ப ஒரு மாதிரி மிசரபிளாக சொல்வார். ஏன் அப்படின்னு ஹாரி கேட்பான். எனிவே இப்போது அதெல்லாம் முக்கியம் இல்லை. சிரியஸ் இப்படி அன்யூஷுவலாக இருக்கிறதெல்லாம் கேர் பண்ண மாட்டார். அவர் திரும்ப வருவார், எனக்கு தெரியும் அவர் திரும்ப வருவார் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹாரிக்கு இதில் எக்ஸ்ட்ரீமான நம்பிக்கை இருக்குமா, அதனால் அவன் வேகமாக அந்த ரூம்லேருந்து கிளம்ப போவான். அந்த டோரை பார்த்து திரும்பி நடக்க போவானா. அவனுக்கு நல்லா நம்பிக்கை இருந்தது. இப்போது கண்டிப்பாக நம்ம சீரியஸை நல்லா பேர்லி ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக அவனை பார்த்து நல்லா சிரிச்சிட்டு இப்போ அவன்கிட்ட வரப்போகிறாரு அப்படி தான் ஹாரி ஃபுல்லாக நினப்பானா. அவன் திரும்ப வரமாட்டான் அப்படின்னு நிக் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவார். அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். போயிட்டானா என்ன அப்படின்னு ஹாரி வேகமாக கேட்பான். எங்கே போயிட்டாரு? லிசன், இறந்து போனக்கப்புறம் என்ன நடக்கும்? எங்கே போவீங்க? ஏன் எல்லாருனாலையும் திரும்ப வர முடியல? ஏன் இந்த பிளேஸ் ஃபுல்லாக கோஸ்டாக இல்லை? ஏன் அப்படின்னு அவன் கத்திகிட்ருப்பானா. என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஹாரி அப்படின்னு நிக் சொல்லுவார். நீங்கள் இறந்து போயிட்டீங்க தானே அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப டென்ஷனாகி கத்திகிட்ருப்பான். உங்களை விட யாருனால இதுக்கு பெட்டராக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு அவன் கேட்பானா. நான் சாவை பார்த்து பயந்தேன், அதனால் இங்கேவே இருக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நிக் சாஃப்டாக சொல்லுவார். சம்டைம்ஸ் அதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணியிருக்கு. இன்ஃபேக்ட் நான் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சோகமாக சிரிப்பாங்களா அந்த மாதிரி சிரிப்பார். எனக்கு சாவை பற்றின எந்த ஒரு ரகசியமும் தெரியாது ஹாரி, ஏன்னா நான் அங்கே போவே இல்லை. என்னோடய வாழ்க்கையை இமிட்டேட் பண்ணி நான் இங்கேவே வாழ்ந்துட்டுருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் இதை பற்றி லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா. அந்த இடத்த பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ஹாரி இப்போ கோவமாக கத்துவான். என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாததுக்கு என்னை மன்னிச்சிடு ஹாரி அப்படின்னு நிக் ஜென்டிலாக சொல்லுவார். நான் ஃபீஸ்ட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை அங்கவே விட்டுட்டு நிக் அந்த செவர் இருக்கும்ல, அந்த ரூமோட செவர், அது வழியாக ஃப்ளோட் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஹாரி மட்டும் அப்படியே அங்கே நின்றுட்டுருப்பான் தன்னந்தனியாக. ஹாரிக்கு இப்போது அவனோட காட்ஃபாதரை திரும்பவும் இழந்த மாதிரியே இருந்தது. ஏன்னா அவன் ஃபுல் ஹோப்போடு இருந்தான். சீரியஸ் கிட்டக்க அவனால் திரும்ப பேச முடியும், அவரை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபுல் நம்பிக்கையில் இருந்தானா. ஸோ அந்த நம்பிக்கை இப்போ முழுசாக போனனால திரும்பவும் மறுபடியும் சீரியஸை இழந்த மாதிரி அவன் இப்போ ஃபீல் பண்ணுவான். அமைதியாக அந்த கேஸ்டலுக்குள்ளே அவன் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருப்பானா. இதுக்கு மேலே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருப்பான். அப்போது அந்த ஃபேட் லேடியோட போர்ட்ரேட் இருக்கிற அந்த காரிடோர் இருக்கும்ல, இவங்க கிரிஃபண்டோர் டவரோட காரிடோர், அங்கே அவன் டேர்ன் பண்ணும்போது அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டில் யாரோ நின்று எதையோ அதில் ஸ்டிக் பண்ணிகிட்ருப்பாங்க. யாருன்னு பார்த்தா லூனா. ஹாரிக்கு இப்போ எங்கேயாவது போய் ஒளிகிறதுக்கு கூட இடம் இல்லை. கண்டிப்பாக அவன் நடந்து வர ஃபுட் ஸ்டெப்ஸை லூனா கேட்டிருக்கோம். ஹாரிக்கு இப்போ யாரையும் அவாய்ட் பண்ண அவனோட உடம்புல சத்து கூட இல்லை. ஹலோ அப்படின்னு லூனா ஹாரியை திரும்பி பார்த்துட்டு சொல்லுமா. நீ ஏன் விருந்துக்கு போகாமல் இருக்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. வெல், என்னோட பொருள் எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு லூனா சரின்னு அப்படியே காமாக சொல்லிகிட்ருக்கோம். என்னோட பொருளை யாராவது எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. பட் இன்றைக்கி தானே லாஸ்ட் நைட், ஸோ எனக்கு திரும்ப அதெல்லாம் வேணும். ஸோ நோட்டீஸ் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு லூனா சொல்லி அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டை கை காமிக்குமா. பார்த்தா அது மிஸ் பண்ண அதோட புக்ஸு, க்ளோத்ஸு இது எல்லாத்தையும் திரும்ப என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் எழுதி அதில் ஒட்டியிருக்கோம். இப்போது ஹாரிக்கு ஆடான ஒரு ஃபீலிங் அவனுக்குள்ளே ஒரு மாதிரி ரைஸ் ஆகிட்ருக்கும். இவ்வளோ நாள் அவன் பயங்கர கோவத்தில் பயங்கர துக்கத்தில் தானே இருந்தான் சீரியஸ் இறந்தனால. பட் இப்போ அவனுக்குள்ளே வந்த ஃபீலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லூனாக்காக அவன் ரொம்பவே கவலைப்பட்டான். எதுக்காக உன்னோட பொருளை எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு ஹாரி எரிச்சலாகி கேட்டுட்ருப்பான். ஓ வெல், அவங்களாம் நான் வித்தியாசமாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நிறையா பேர் என்னை லூனி லவ் குட்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு லூனா சொல்லுமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, லூனின்றதுனா லூஸுன்னு அர்த்தம், கிறுக்குன்னு அர்த்தம். லூனா லவ் குட்டை கிண்டல் பண்ணுறதுக்கு லூனி லவ் குட்னு கூப்பிடுவாங்க.
ஹாரி அப்படியே லூனாவை பார்ப்பானா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது லூனாவை பார்க்கும்போது. அது கூட கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக உன்னோட பொருளை எடுத்து ஒழிச்சு வைப்பாங்களா? நான் வேணா அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஓ வேணாம் அப்படின்னு லூனா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்லும். எப்படி இருந்தாலும் அது திரும்ப என்கிட்ட வந்துடும் எப்பவும் போல். இன்றைக்கி நைட்டு நான் பேக் பண்ணணும், அதுக்காக தான் நோட்டீஸே ஒட்டுறேன். எனிவே நீ எதுக்காக ஃபீஸ்ட்டுக்கு போகல அப்படின்னு லூனா கேட்குமா. எனக்கு போகணுன்னு தோணலை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இல்லையே பார்க்க அப்படி இல்லை அப்படின்னு லூனா நல்லா ஒரு மாதிரி ஆடாக மிஸ்டியாக இருக்கிற அதோட முட்டைக்கணை வச்சு ஹாரியை உத்து பார்த்துட்டே கேட்டுட்ருக்கோம். அந்த டெத் ஈட்டர்ஸ் ஒருத்தவங்கள கொன்னாங்களே, அது உன்னோட காட்ஃபாதர் தானே, ஜின்னி என்கிட்ட சொன்னா அப்படின்னு லூனா சொல்லுமா. ஹாரி ஆமான்ற மாதிரி லைட்டாக தலையாட்டுவான். பட் ஃபார் சம் ரீசன் ஹாரிக்கு இப்போது லூனா கிட்ட சீரியஸை பற்றி பேசுகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருந்தது. அவனுக்கு இப்போதான் இன்னொன்று ஞாபகம் வந்தது. லூனானாலையும் தெஸ்ட்ரல்ஸை பார்க்க முடியும்ல. நீ யாராச்சும் ஐ மீன் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துருக்காங்களா என்ன அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம் அப்படின்னு லூனா சிம்பிளாக சொல்லும். என்னோட அம்மா, அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விட்ச். அவங்களுக்கு நிறையா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண பிடிக்கும். பட் ஒரு நாள் அவங்க போட்ட ஸ்பெல்ஸ் தப்பாக போயிடுச்சு. அப்போ எனக்கு 9 வயசு அப்படின்னு லூனா சொல்லும். ஐம் சாரி அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லுவான். ஆமாம் அது ரொம்ப மோசமாக தான் இருந்தது அப்படின்னு லூனா நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி பேசும். எனக்கு ஸ்டில் அதை யோசிக்கும் போது சோகமாக தான் இருக்குது. பட் எனக்கு என்னோடய அப்பா இருக்கார். அண்ட் எனிவே எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு லூனா சொல்லுமா. என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். ஓ கமான், அந்த வெயிலுக்கு பின்னாடி அவங்களோட சத்தம்லாம் உனக்கு கேட்டுச்சு தானே அப்படின்னு லூனா கேட்குமா. யூ மீன் அப்படின்னு ஹாரி கேட்பானா. அந்த ஆர்ச்வே இருந்த ரூமில் அவங்க எல்லோரும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அங்கே இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் உன்னால் அவங்கள கேட்க முடிஞ்சதில்ல அப்படின்னு லூனா சொல்லும். அவங்க 2 பேரும் இப்போ ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துப்பாங்க. லூனா லைட்டாக ஸ்மைல் பண்ணும். ஹாரிக்கு இப்போ என்ன சொல்லனே தெரியல, என்ன யோசிக்கனே தெரியல. லூனா எவ்வளவோ எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ் எல்லாம் நம்பியிருக்கு. பட் அவனுக்கு இப்போ நல்லாவே தெரியும் அந்த வெயிலுக்கு பின்னாடி இருந்து வந்த வாய்ஸஸை அவனும் கேட்டான்னு. நீ ஷோராக தான் சொல்கிறியா? உன்னோட பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட ஹெல்ப் வேணாமா அப்படின்னு ஹாரி கேட்பானா. இல்லை வேணாம், நான் கீழே போய் புட்டிங் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ண போகிறேன். அதுவாகவே என்கிட்ட வந்துடும் எப்பவும் போல். வெல் ஹாவ் அ நைஸ் ஹாலிடே ஹாரி அப்படின்னு லூனா சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து போகுமா. யா யூ டூ அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு லூனா நடந்து போகிறத ஹாரி நின்று பார்ப்பான். அவனோட உடம்புல அவனோட மனசில் இருந்த மிகப்பெரிய பாரம் இப்போ கொஞ்சமாக குறைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் லூனா பேசுச்சு இல்லையா, ஒரு 10 சென்டென்ஸ் பேசியிருக்கோம். அது காமாக சிம்பிளாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சு. பட் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப உண்மைங்க, ஒரு டீப்பான உண்மை மாதிரி. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் அது நமக்கு திரும்ப வரும். வரக்கூடாததுன்றது வராது, ஆனால் நமக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக நமக்கு வரும். ஹாரி ரான் அண்ட் ஹெர்மாயினி கூட கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான். அவனுக்கு ஹாக்ரிடை ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. பட் அவங்க 3 பேர்கிட்டயே அவனால் சீரியஸை பற்றி பேச முடியல. பட் அவனால் லூனா கிட்ட இப்போ பேச முடிஞ்சுது. லூனா கிட்ட பேசணும்னு அவனுக்கு தோணியிருக்கு. எந்த ஒரு கோபமும் படாமல் ரொம்ப காமாக லூனா சொல்கிறத அமைதியாக நின்று கேட்டுட்டு லூனா சொன்னதையும் ரியலைஸ் பண்ணி அவனோட பாரத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான். பட் லூனாவை அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்க கூட செய்யாது. லூனா வந்தாலே அங்கேருந்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஹாரி இருந்தான். பட் அது இது இப்படி தாங்க நடக்கும். நம்ம நினைப்போம் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் சர்க்கிள், நம்மளோட பேரண்ட்ஸ், அவங்கக்கிட்ட தான் நம்ம பேசினா தான் நம்ம காமாவோம், நம்ம சரியாகும், அந்த மாதிரி நினைப்போம். பட் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், நமக்கு பிடிக்காதவங்களோ இல்லைனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்களோ அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. இல்லைனா ஒரு ஸ்ட்ரேஞ்சராக கூட இருக்கட்டும். பட் அப்போது நம்ம காமாவோம். அது யாராக வேணாலும் இருக்கலாங்க. பட் இன் தி எண்ட் இங்கே லூனா ஒரு வார்த்தை சொல்லிச்சு பார்த்தீங்களா, நம்ம எப்படி இருந்தாலும் மீட் பண்ண தானே போகிறோம், எங்கள் அம்மாவை நான் மீட் பண்ண தானே போகிறேன், அப்புறம் எதுக்காக நான் கவலைப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அதுதான் ஹாரியை நார்மலாகவே ஆக்குச்சு. பிகாஸ் அந்த வெயில் இருக்குது இல்லையா. இப்போது நான் இந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஒரு பிரதர் கூட கேட்டிருந்தாங்க, சீரியஸோட டெத் எனக்கு சரியாக புரியலை அப்படின்னு. நான் ஆக்சுவலி அந்த சாப்டர்லேயே அதை ஒழுங்காக திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். நான் புக்கில் இருக்கிறத நரேட் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அதை ரீட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததா. ஸோ நான் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிட்டேன்.
பட் திரும்ப அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்கள் எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கலாம், எக்ஸாக்டாக எப்படி சீரியஸ் இறந்து போனார் அப்படின்னு. பெலாட்ரிக் லெஸ்ட்ரேஞ்ச் வந்து ஏதோ ஒரு ஸ்பெல் போடும், அப்படியே அவர் அடுத்த செகண்டே அந்த வெயிலுக்குள்ளே போய் இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை நரேட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஆனால் என்னன்னா மூவியில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, பெலாட்ரிக்ஸ் வந்து சிரியஸ் மேலே அவடா கெடாவ்ரா ஸ்பெல் போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு க்ரீன் கலர் லைட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மூவியில். ஆனால் அந்த மாதிரி தான் அவங்க காமிச்சிருப்பாங்க. பட் பெலாட்ரிக்ஸ் சீரியஸ் மேலே அவடா கெடாவ்ரா ஸ்பெல்லே போட்டிருக்காது, அது ஏதோ ஒரு அன்னோன் ஸ்பெல்லை தான் போட்டிருக்கோம். பிகாஸ் புக்கில் வந்து பெலாட்ரிக்ஸ் சீரியஸ் மேலே என்ன ஸ்பெல் போட்டாங்கன்றத எழுதியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அது அன்னோன் ஸ்பெல் தான். பெலாட்ரிக்ஸ் போட்ட ஸ்பெல் கரெக்டாக சீரியஸோட செஸ்ட்டிலேயே போய் விழுகுமா, அவர் அப்படியே பின்னாடி போய் விழுந்துருவார் அந்த ஆர்ச்சுக்குள்ளே. அந்த 2 தான் அங்கே நடந்திருக்கும். அவர் அவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு தான் இருப்பார், உன்னால் இவ்வளோ தான் முடியுமா, உங்ககிட்ட நான் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு அவர் பெலாட்ரிக்ஸை கேலி பண்ணி நின்று சிரித்து சண்டை போட்டுட்ருப்பார். பெலாட்ரிக்ஸ் வந்து அந்த ஸ்பெல்லை போட்ட உடனே சீரியஸோட செஸ்ட் மேலே பற்றும், அவர் அப்படியே பின்னாடி அந்த ஆர்ச்வேக்குள்ளே போய் விழுந்துருவார். அது மட்டும்தான் நடக்கும். ஆனால் இங்கே என்னென்னா, அந்த ஆர்ச்வே ஒரு கேட்வே மாதிரி. அந்த ஆர்ச்வேக்கு இந்த பக்கம் இருக்காங்களையா நின்று இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அவங்க எல்லாருமே உயிரோட இந்த டைமென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க. பட் இந்த டைமென்ஷனோட வாழ்க்கையை முடிச்சுட்டு இன்னொன்று டைமென்ஷனுக்கு போகிறாங்களே, அது டைமென்ஷன் கூட சொல்லலாமான்னு தெரியல. பிகாஸ் அது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. மாயாஜால உலகத்துலேயும் தெரியாது, நம்ம உலகத்தில் மட்டும் இல்லை மாயாஜால உலகத்துலேயும் தெரியாது. அதனால தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் இந்த டெத்தை பற்றியும் அவங்க ரிசர்ச் படிச்சுட்ருக்காங்க. அதுதான் அந்த டெத் ரூமே, அந்த ஆர்ச்வே தான் அந்த டெத் ரூமே. அந்த ஆர்ச்வேக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வாழ்ந்து முடிச்சுட்டு அங்கே போய் வாழ்ந்துட்டுருக்காங்களா என்ன பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது. பட் அந்த ஆர்ச்வே தான் உயிரோட இங்கே இருக்கிறவங்களுக்கும் இறந்து போய் அங்கே வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்குமான ஒரு பாத் மாதிரி. ஸோ சீரியஸ் அதுக்குள்ளே விழுந்துட்டனால, அதுக்குள்ளே போயிட்டனால அவர் அப்படியே அதுக்குள்ளே போயிடுவார். அவரால் திரும்ப இங்கே வர முடியல. அது ஜஸ்ட் ஒரு ஸ்டோன்னால் கல்லுனால் செய்யப்பட்ட ஒரு ஆர்ச்வே தான். அதில் மேலே துணி தொங்கிட்டுருக்கும், கர்டைன் மாதிரி தொங்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போர்வை மாதிரி தொங்கிட்டுருக்கும். அதில் சீரியஸ் போய் விழுந்துருவார். ஸோ அதுக்குள்ளே போனனால அவர் அப்படியே அந்த இறந்தவங்க வாழ்ந்துட்டுருக்காங்களையா அவங்க கிட்டக்க அந்த இடத்துக்கு போயிடுவார். அதான் அந்த சாப்டரோட டைட்டிலே பியாண்ட் தி வெயில். அங்கேருந்து சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ லூனா கூட ஹாரி கிட்ட சொல்லிச்சுல, அங்கேருந்து உனக்கும் தானே சத்தம் கேட்டுச்சு, அவங்க அங்கே தான் இருக்காங்க, ஆனால் நம்மளால் அவங்கள பார்க்க முடியல அவ்வளோதான் அப்படின்னு லூனா சொல்லிச்சுல. ஏன்னா லூனா நம்புது இறந்து போனவங்க இன்னொன்று ஒரு இடத்துல போய் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நாள் அவங்கள போய் மீட் பண்ண தான் போகிறோன்னு. இதை ஹாரி கேட்டக்கப்புறம் தான் அவனுக்கும் நார்மல் ஆகும். ஆமால ஒரு நாள் நம்ம அவங்கள போய் மீட் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு. பிகாஸ் அவனுக்கும் நிறையா வாய்ஸஸ் அந்த வெயிலிருந்து கேட்டுச்சு. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அங்கேருந்து வாய்ஸஸ் கேட்டுச்சு அன்னைக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் அதை அப்போவே சொன்னேன். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. பிகாஸ் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இவங்க கூட க்ளோஸாக இருந்தவங்கள இறந்து போனதை விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நெவிலும் ஜின்னியும் மெய் மறந்து போய் நின்றுட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு அந்த வாய்ஸஸ்லாம் கேட்கல. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தான் என்ன பண்ணுறோம்னே அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் அப்படியே நிற்பாங்களே, ஒரு மாதிரி என்ட்ரான்ஸ்டாக ஆகி போய் நிற்பாங்களே, அந்த மாதிரி அவங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு அந்த வாய்ஸஸ்லாம் கேட்கல. ஹாரிக்கும் லூனாக்கும் மட்டும்தான் அந்த வாய்ஸஸ் கேட்டுச்சு. இது வந்து அந்த தெஸ்ட்ரல்ஸை பார்க்குற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். தெஸ்ட்ரல்ஸ் வந்து இவங்க 2 பேர் கண்ணுக்கு தானே தெரியுது. பிகாஸ் இவங்க 2 பேரு கூட க்ளோஸாக இருந்தவங்க இறந்து போனதை விட்னஸ் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் லூனாவோட அம்மா லூனாவுக்கு 9 வயசு இருக்கும் போது இறந்து போயிருக்காங்க. அப்போ லூனாவுக்கு நல்ல விவரம் இருக்கும், இறப்புனா என்னன்றதை அது கோத்ரூ பண்ணியிருக்கு. அது கூடவே இருந்து ஒருத்தவங்களை இழந்திருக்கு. ஸோ அதை கோத்ரூ பண்ணி அந்த டெத்தை வந்து அது விட்னஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் அது கண்ணுக்கு தெஸ்ட்ரல்ஸ் தெரியுது. அதே மாதிரி ஹாரிக்கு வந்து செட்ரிக்கை நல்லாவே தெரியும், செட்ரிக் கூட இருந்திருக்கான். ஸோ அவன் கண்ணு முன்னாடியே செட்ரிக் இறந்து போனதை அவன் பார்த்து அந்த இறப்பை அவன் விட்னஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் அவனுக்கும் அந்த தெஸ்ட்ரல்ஸ் கண்ணுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் அந்த வாய்ஸஸும் இவங்க 2 பேத்துக்குமே நல்லா கேட்டுச்சு அங்கேருந்து. உங்களுக்கு இப்போது இதை பற்றின டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டில் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டே வந்துருமா, ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி செவரல் வேஸில் ஈவெண்ட்ஃபுல்லாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்கும்னா, இந்த மால்ஃபாய், கிராப், கோயல் இருக்கானுங்களா, இவனுங்க 3 பேரும் ஹாரியை வந்து எப்படியாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக டீச்சர்ஸ் இல்லாத நேரம் தானே ஹாரியை அட்டாக் பண்ண முடியும். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்பானுங்க போல்.
ஹாரி அந்த ட்ரெயினில் இருக்கிற டாய்லெட்டை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அவனை அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பானுங்களா. ஆனால் அந்த லூஸுங்க இந்த டிஏ மெம்பர்ஸ் இருப்பானுங்களா, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நின்று ஹாரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. பட் அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே எர்னி மேக்மில்லன், ஹேனா அபோட், சூசன் போன்ஸ், ஜஸ்டின் ஃபின்ச் ஃப்ளெச்லி, ஆந்தனி கோல்ஸ்டீன், டெர்ரி புட் இவங்க எல்லாருமே டிஏல மெம்பர்ஸாக இருந்தவங்க தான். அவங்க எல்லாத்துக்குமே நிறையா ஹெக்ஸஸ் ஜிங்ஸஸ் எல்லாமே தெரியும். இதெல்லாம் ஹாரி தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த கம்பார்ட்மெண்ட் முன்னாடி நின்று ஹாரி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்களா. அந்த கண்ணாடி வழியாக இவனுங்க எல்லாருமே பார்த்துருவானுங்க. பார்த்துட்டு வேகமாக வெளியில் வந்து மேல்ஃபாய், கிராப், கோயல் இவங்க 3 பேருமே எக்கச்சக்க ஹெக்ஸு ஜிங்ஸஸ் எல்லாம் போட்டு விட்ருவானுங்களா. கடைசியில் அவனுங்க 3 பேரும் பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய நத்தை இருக்கும் இல்லையா, நத்தையோட ஓடு இல்லாமல் நத்தை இருக்கும்ல, அந்த மாதிரி இருப்பானுங்க. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு மிகப்பெரிய ஓடே இல்லாத நத்தை மாதிரி. அவனுங்க 3 பேரையும் எர்னியும் ஹாரியும் ஜஸ்டினும் சேர்ந்து மேலே லக்கேஜ் ரேக் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு விட்ருவானுங்க. ட்ரெயின்லேருந்து இந்த மேல்ஃபாய் கீழே இறங்கும்போது மேல்ஃபாயோட அம்மாவோட முகத்தை பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு எர்னி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு சொல்லிட்டு இருப்பான். பிகாஸ் எர்னிக்கு மேல்ஃபாய் மேலே கோவம் தனியவே தனியாது. அவன் மேலே அந்த ஹெக்ஸஸ்லாம் போட்டுட்டு இருக்கும் போதும் பயங்கர கோவத்தோடு போட்டுட்ருப்பான். ஏன்னா இவன் இந்த மேல்ஃபாய் இன்குஸ்டரியல் ஸ்குவாடில் இருந்தபோது எக்கச்சக்கமாக ஹஃபில் பஃப்லேருந்து பாயிண்ட்ஸை எடுத்தான்ல, அந்த கோவத்தை இப்போ நல்லா காமிச்சு விட்ருவான். என்ன கலவரம் நடக்குதுன்னு ரான் வேகமாக வந்து பார்க்க வருவானா. தென் அவனுங்க 3 பேரையும் பார்த்துட்டு கோயலோட அம்மா இப்போ தான் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். அவன் இப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான். எனிவே ஹாரி, ஃபுட் ட்ராலி வந்துருச்சு, வா நம்ம போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அங்கே வந்து கூப்பிட்டுட்டு வருவானா. ஹாரி அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரான் கூட அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவானா. எக்கச்சக்கமாக கால்ட்ரன் கேக்ஸு, பம்ப்கின் பேஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்களா. ஹெர்மாயினி அவங்க கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து திரும்பவும் டெய்லி ப்ராஃபிட்டை ரீட் பண்ணிகிட்ருக்கும். ஜின்னி த குப்லர் மேகசின் இருக்கு இல்லையா, அதில் கிஸ்லாம் இருக்கும்ல, அதை பண்ணிகிட்ருக்கும். நெவில் அவனோட மிம்புலஸ் மிம்போல்டோனியா செடி இருக்குல்ல, அதை தடவி கொடுத்துட்ருப்பான். இந்த 1 வருஷத்தில் அந்த செடி நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சா, அது வந்து ஏதோ சவுண்டெல்லாம் விட்டுட்ருக்கும், அதை தடவி விட்டுட்டே உட்காந்துட்ருப்பான். ஹாரியும் ரானும் அந்த ஜேர்னி ஃபுல்லாக விசார்ட் செஸ் இருக்கு இல்லையா, அதை தான் விளையாடிட்டு இருப்பானுங்களா. ஹெர்மாயினி ப்ராஃபிட்டில் இருக்கிறத கத்தி கத்தி படிச்சுட்ருக்கோம் அப்பப்போ. இங்கே பாருங்களேன், இதில் டிமெண்டர்ஸை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், டெத் ஈட்டர்ஸை மினிஸ்ட்ரி ட்ராக் டவுன் பண்ணிகிட்ருக்காங்களாம். இன்னொன்று பாருங்களேன், யாரோ ஒருத்தவர் அவர் வீட்டு பக்கம் காலையிலேயே லார்டு வால்டமோர்ட் நடந்து போகிறத பார்த்தாராம். இப்போ தான் இதெல்லாம் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி அதை பார்த்துட்டு ரொம்ப பிரகாசமாக சொல்லிவிட்டு அந்த நியூஸ் பேப்பரை மூடி வச்சுட்ருக்கோம். ஹே ஹாரி, அங்கே பாரு அப்படின்னு ரான் சாஃப்டாக அந்த ட்ரெயினில் காரிடோர் இருக்கும்ல, அந்த பக்கம் கையை காமிப்பானா. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா சோ அதோட ஃப்ரெண்டு மேரியட்டா எஜ்கோம் இருக்கும்ல, அது கூட போயிட்டுருக்கும். அந்த மேரியட்டா பொண்ணு இருக்குல்ல, அது ஸ்டில் அதோட பேலாக்லாவா ஸ்கார்ஃப் இருக்கும் இல்லையா, அதை போட்டு முகத்தை மூடிட்டு போயிட்டுருக்குமா. ஹாரி கரெக்டாக திரும்பி பார்க்கும்போது சோவும் ஹாரியை பார்த்துருமா. டக்குன்னு சோ ஒரு மாதிரி முகம்லாம் அப்படியே செவந்து போயிடும் அங்கேருந்து. ஆனால் நடந்து போயிடும். ஹாரியும் டக்குன்னு திரும்பி அவனோட செஸ் போர்டை பார்த்துட்ருப்பான். உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ரான் குவைட்டாக கேட்பானா. ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி உண்மையாக சொல்லிடுவான். அவள் வேறு யாரையோ இப்போ டேட் பண்ணுறான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. பட் ஹாரிக்கு ஒரு துளி கூட இந்த இன்ஃபர்மேஷன் ஹர்ட்டே ஆகலை. அது அவனுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. சோவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவன் நினச்சது எல்லாமே இப்போ ரொம்ப தூரமாக போயிட்ட மாதிரி இருந்தது. அவனுக்கு அது கூட கொஞ்சமாக கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஆக்சுவலி என்னென்னா, சிரியஸோட இறப்புக்கு முன்னாடி அவனுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் நடக்கணும்னு நினச்சானோ அதை எதை பற்றியுமே இப்போ அவன் கேரே பண்ணலை. சிரியஸ் அவன் இழந்து இதோட 1 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 1 வாரம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப நீளமான நாட்களாக இருந்தது. 2 யூனிவர்ஸ் கடந்து இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஒரு யூனிவர்ஸில் சிரியஸ் இருக்கார், இன்னொன்று யூனிவர்ஸில் ஹாரி இருக்கான். நல்ல வேலைக்கு நீ அதை விட்டுட்ட அப்படின்னு இப்போ ரான் சொல்லிகிட்டு இருப்பான். ஐ மீன், அவள் பார்க்க அழகாக தான் இருக்கா, எல்லாம் ஓகே தான், பட் உனக்கு கொஞ்சம் நல்லா சியர்ஃபுல்லாக இருக்கிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பானா. ஐ திங்க் அவள் இப்போ வேறு யாரு கூடயாவது நல்லா சியர்ஃபுல்லாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரியும் சொல்லிகிட்டு இருப்பானா. ஆமாம், அவள் யாரை டேட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ரான் திரும்பி ஹெர்மாயினி கிட்டே கேட்பானா. பட் அதுக்கான ஆன்சரை இப்போ ஜின்னி தான் சொல்லும். மைக்கேல் கார்னர் அப்படின்னு சொல்லுமா. மைக்கிளா? பட் அப்படின்னு சொல்லிட்டு ரான் திரும்பி ஜின்னியை நல்லா எட்டி பார்த்துட்ருப்பான். நீங்கள் 2 பேரும் தானே டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவன் கேட்பானா. அது எப்போவோ ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு ஜின்னி சொல்லும்.
அவனுக்கு கியூடிச்சில் ரேவன் கிளாவை கிரிஃபண்டோர் தோக்கடிச்சது பிடிக்கல. அதை நினச்சி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தான். ஸோ எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் கம்ஃபர்ட்டுக்காக அவன் ஷோக்கிட்ட ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி திரும்பவும் அந்த கியூப்லரை அப்சைட் டவுன் நல்லா தலைகீழாக திருப்பி வச்சுட்டு அதில் வந்து ஆன்சர்ஸை எழுத ஆரம்பிச்சுட்ருக்கோம் அந்த கியூஸில். ரான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் பார்க்குறதுக்கே. முன்னாடி இருந்தே அவன் ஒரு சரியான லூஸுன்னு தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு ரான் இப்போ செஸ் விளையாடிட்டே சொல்லிகிட்டு இருப்பான். நல்ல வேலைக்கு நீ வேற யாரையாவது சூஸ் பண்ணிக்கோ, நெக்ஸ்ட் டைம் பெட்டரா அப்படின்னு ரான் சொல்லுவானா. பட் அவன் அதை சொல்லும் போது ஹாரியை நிமிந்து ஒரு மாதிரி ஆடா பார்த்துட்டு திரும்ப கீழே குடிஞ்சுப்பான். வெல், நான் டீன் தாமஸை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், அவன் உனக்கு பெட்டரா அப்படின்னு ஜின்னி அசால்ட்டாக கேட்குமா. என்னது அப்படின்னு ரான் கத்தி அந்த செஸ் போர்டையே டமால்னு தட்டி விட்டுருவானா. க்ரூக்ஷாங்ஸ் வேக வேகமாக அந்த செஸ் போர்டில் இருந்த செஸ் பீசஸ்லாம் இருக்கும்ல அதை போய் பிடிக்கிறதுக்கு ஓடிட்டுருக்கோம். மேலே ஹெட்விக்கும் பிக்விஜனும் ஒரு மாதிரி கோவமாக கத்திக்கிட்டு இருக்குங்க. ட்ரெயின் இப்போது கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனை நெருங்கிட்டு இருக்குமா. ஹாரிக்கு சுத்தமாக ட்ரெயின்லேருந்து கீழே இறங்க விருப்பமே இருக்காது. அவனுக்கு என்ன தோணுன்னா, பேசாமல் நம்ம ட்ரெயின்லேருந்து கீழே இறங்காமல் இங்கேவே உட்காந்துருவோமா, செப்டம்பர் 1 வரையும் இந்த ட்ரெயின்லேயே நம்ம உட்காந்துருவோமா, செப்டம்பர் 1 வந்ததுக்கப்புறம் அப்படியே நேராக ஹாக்வர்ட்ஸ்க்கு போயிடுவோமா அப்படிலாம் அவன் யோசிச்சுட்ருப்பான். பட் ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நின்றுமா. வேறு வழியே இல்லாமல் ஹாரி அவனோட ஹெட்விக் கேஜ் இருக்கும்ல கூண்டு, அதையும் எடுத்துகிட்டு அவனோட ட்ரங்கையும் இழுத்துட்டு ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கிட்டுருப்பான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மேஜிக்கல் பேரியர் வழியாக வெளியில் போயிட்டுருப்பாங்களா. அங்கே இருந்த டிக்கெட் இன்ஸ்பெக்டர் இப்போ ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மானியை பார்த்து நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு கையசப்பாரா. அவங்க 3 பேரும் அந்த மேஜிக்கல் பேரியர் வழியாக வெளியில் இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு வருவாங்க. அங்கே பார்த்தா ஹாரியை க்ரீட் பண்ணுறதுக்காக எக்கச்சக்க பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஹாரி அவங்கள எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டான். மேடை மூடி அவரோட பெரிய ட்ராவலிங் க்ளோக்கை போட்டுட்டு தலையில் ஒரு பவுலர் ஹேட்டை போட்டுட்டு நின்றுட்டுருப்பாரு. அவருக்கு பின்னாடி டாங்ஸ் நின்றுட்டுருப்பாங்களா. அவங்களோட முடி இப்போ பார்க்குறதுக்கு நல்லா பிரைட் பபிள் கம் பிங்க் கலரில் இருந்தது. பிரைட்டாக பர்பிள் கலர் டிஷர்ட்டும் ஹெவிலி பேட்ச்டு ஜீன்ஸும் போட்டிருப்பாங்களா. அந்த டிஷர்ட்டில் த வியர்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். வியர்ட் சிஸ்டர்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அவங்க விசார்டிங் வேர்ல்டில் இருக்கிற ஒரு பாப்புலரான மியூசிக்கல் பேண்டு. டாங்ஸுக்கு பக்கத்தில் லூப்பின் நின்றுட்டுருப்பாங்க. அவரோட ஃபேஸ் ரொம்ப வெளுத்து போயிருக்கும். அவரோட தலைமுடிலாம் இப்போ நிறச்சிட்டு வந்துட்டுருக்கோம், க்ரே ஆகிட்டுருக்கும். அவங்களுக்கு முன்னாடி ஆர்த்தர் அங்கிளும் மாலி ஆண்டியும் நின்றுட்டுருப்பாங்க. மகிழ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க 2 பேருமே பிராண்டாக நியூவாக இருக்கிற ஜாக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். ரான், ஜின்னி அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ வேக வேகமாக ஓடி வந்து ரானையும் ஜின்னியையும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. ஓ ஹாரி டியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாரியை பிடிச்சி நல்லா டைட்டாக ஹக் பண்ணுவாங்களா. ஏன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி பச்சையாக போய் சொல்லுவான். அவங்களுக்கு பின்னாடி ரான் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட புது ட்ரெஸ்ஸை வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கதை பார்ப்பான். ஆமாம், இது எதில் செஞ்சது அப்படின்னு ரான் அந்த ஜாக்கெட்டை கையை காமிச்சு கேட்டுட்ருப்பானா. ஃபைனஸ்ட் ட்ராகன் ஸ்கின் லிட்டில் ப்ரோ அப்படின்னு ஃப்ரெட் அவனோட ஜிப்பை கையை நீட்டி காமிச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்பான். பிஸ்னஸ் வேறு லெவலில் ஓடிட்டுருக்கு. ஸோ எங்கள் 2 பேத்துக்கும் நாங்களே ட்ரீட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். ஹலோ ஹாரி அப்படின்னு இப்போ லூப்பின் வந்து ஹாரியை க்ரீட் பண்ணிகிட்ருப்பாரு. ஹாய், நீங்கள் எல்லோரும் இங்கே வருவீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. வெல் அப்படின்னு லூப்பின் இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசுவார். உன்னோட ஆன்ட்டி அண்ட் அங்கிள் கூட அனுப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்கக்கிட்ட சின்னதாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா. அது நல்ல ஐடியாவாக இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு ஹாரி டக்குன்னு சொல்லுவானா. நல்ல ஐடியாவாக தான் இருக்கும் அப்படின்னு மூடி இப்போ வந்து சொல்லிகிட்ருப்பாரு. அதுதானே அவங்க அப்படின்னு அவர் இப்போ கையை நீட்டி காமிச்சு சொல்லுவாரா. பார்த்தா 3 டர்ஸ்லீஸும் அங்கே நின்று ஹாரிக்காக வந்திருக்க இந்த ரிசப்ஷன் கமிட்டியை ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க. ஹாரி அப்படின்னு இப்போ ஆர்த்தர் அங்கிள் இப்போ ஹாரியை க்ரீட் பண்ணிகிட்ருப்பாரு. மாலி ஆண்டியும் ஹெர்மாயினியை க்ரீட் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஹெர்மாயினியோட பேரண்ட்ஸும் அங்கே வந்துடுவாங்க. அவங்களும் ஹெர்மாயினியை ஹக் பண்ணிகிட்ருப்பாங்க. வெல், நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாரா. எஸ், ஆரம்பிக்கலாம் ஆர்த்தர் அப்படின்னு மூடியும் சொல்லுவார். தென் இப்போ ஆர்த்தர் அங்கிளும் மூடியும் டர்ஸ்லீஸ் கிட்ட நடந்து போவாங்களா. அங்கே இருந்த குரூப்பே அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு டர்ஸ்லீஸ் கிட்ட நடந்து போவாங்க. குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் வெர்னனை பார்த்து ப்ளசண்ட்டாக க்ரீட் பண்ணுவாரா. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னோட பேர் ஆர்த்தர் வீஸ்லி அப்படின்னு சொல்லுவாரா. எப்படி அங்கிள் வெர்னன் ஆர்த்தர் அங்கிளை மறந்து போவார். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான்
டர்ஸ்லீஸோட லிவிங் ரூமில் இருந்த எல்லாத்தையுமே சிங்கிள் ஹேண்டடாக டெமாலிஷ் பண்ணார் ஆர்த்தர் அங்கிள். ஸோ அங்கிள் வெர்னன் அவரை மறந்துருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். அங்கிள் வெர்னனோட முகமே இப்போது பயங்கர ரெட் கலரில் மாறிட்டுருக்கோம். அவர் ஆர்த்தர் அங்கிளை முறைச்சிட்டு நின்று பார்த்துட்டு இருப்பாரா. அண்ட் பெட்டூனியாவுக்கு இப்போ ஒரு மாதிரி பயமாகவும் எம்பாரசிங்காகவும் இருக்கும், அசிங்கமாகவும் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களா, அதனால அவங்க கூட அங்கே நிற்கிறதே ஆன்ட்டி பெட்டூனியாவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமா. ஸோ சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு. டட்லி ஒரு மாதிரி அவனை சின்னதாக காமிச்சிக்க ட்ரை பண்ணி அப்படி நின்றுட்டுருப்பானா. பட் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி அவனால் காமிக்கவே முடியாது, ஏன்னா அவன் எவ்வளோ பெருசாக இருக்கான். உங்ககிட்ட ஹாரியை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசலான்னு நினச்சோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசுவாரா. ஆமாம், அவனை எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரீட் பண்ணுறீங்கன்றதை பற்றி பேசலான்னு நினச்சோம் அப்படின்னு மூடி ஒரு மாதிரி உருமிட்டே பேசுவார். அவரோட வாய்ஸே அப்படி தானே இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக. அங்கிள் வெர்னனோட மீசெல்லாம் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அவருக்கு மூடியை பார்க்கும்போது ஏதோ பிசாசை பார்த்த மாதிரி இருந்திருக்கும் போல். ஒரு மாதிரி அவர் நின்றுட்டுருப்பாரா. என் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதெல்லாம் உங்களோட முக்கியமான பிஸ்னஸ்ன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அங்கிள் வெர்னன் சொல்லுவாரா. உனக்கு தெரியாமல் இருக்கிறத எக்கச்சக்க புக்ஸே போட்டுடலாம் டஸ்லி அப்படின்னு மூடி ஒரு மாதிரி உருமிக்கிட்டே சொல்லுவாரா. எனிவே இப்போ முக்கியமான பாயிண்ட் அது இல்லை அப்படின்னு டாங்ஸ் இப்போ முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருப்பாங்களா. அந்த குரூப்லையே இப்போ டாங்ஸோட பிங்க் கலர் ஹேர் தான் ஆண்ட் பெட்டூனியாவை ரொம்பவே அஃபெண்ட் பண்ணிருச்சு போல். நல்லா அதை பார்க்கவே கூடாதுன்னு கண்ணை இறுக்கமாக மூடிட்டு அப்படியே முகத்தில் ஒரு கொடூரமான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. பாயிண்ட் என்னென்னா, ஹாரியை நீங்கள் மோசமாக ட்ரீட் பண்ணுறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு டாங்ஸ் சொல்லுவாங்களா. கண்டிப்பாக அதை பற்றி எங்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு லூப்பின்னு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக சொல்லுவார். ஆமாம், நீங்கள் ஹாரியை ஃபெலிட்டோன் யூஸ் பண்ண விடலைனாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாரா. டெலிஃபோன் அப்படின்னு ஹெர்மாயினி குசு குசுன்னு நின்று சொல்லிகிட்ருக்கோம். ஆமாம், பாட்டரை மட்டும் நீங்கள் ஏதாச்சும் சின்னதாக மிஸ்ட்ரீட் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது, நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு மூடியும் நின்று சொல்லிகிட்ருப்பாரு. அங்கிள் வெர்னனுக்கு இப்போ கோவம் பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். பட் அவரோட பயம் அவரோட கோவத்தை விட இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நீங்கள் என்ன மிரட்டுறீங்களா சார் அப்படின்னு அவர் நல்லா லவுடாக கத்தியே கேட்பார். அங்கிள் வெர்னன் இவங்களை பார்த்து நல்லா கத்தி கேட்பாரா. அங்கே நடந்து போயிட்டுருக்கவங்களாம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் அப்படின்னு மேடை எக்ஸாக்டாக அங்கிள் வெர்னன் ஃபேக்டை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நிம்மதியாகி சொல்லுவார். என்னை பார்த்தா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆம்பளை மாதிரி தெரியுதா அப்படின்னு அங்கிள் வெர்னன் கத்துவாரா. வெல் அப்படின்னு இப்போ மூடி அங்கிள் வெர்னன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவரோட பவுலர் ஹேட்டை லைட்டாக மேலே தூக்குவாரா. அவரோட மேஜிக்கல் ஐ இருக்கும்ல, அது இப்போ நல்ல விசிபிளாக அங்கிள் வெர்னனுக்கு தெரியுமா. அவர் பயந்து போய் பின்னாடி இந்த லக்கேஜ் ட்ராலிலே போய் கீழே விழுந்துருவார். உன்னை பார்த்தா அப்படி தான் இருக்குது டஸ்லி அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ அவர் ஹாரியை பார்த்து திரும்பி, ஸோ பாட்டர் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா உடனே எங்களை கூப்பிடு. 3 நாள் தொடர்ந்து உங்ககிட்டேருந்து எந்த லெட்டரும் வரலன்னா நாங்கள் யாரையாவது அங்கே அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரா. பெட்டூனியா ஆண்டி எக்ஸ்ட்ரீமாக ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பயமாக இருக்கும். பை பாட்டர் அப்படின்னு மூடி இப்போது ஹாரியோட ஷோல்டரில் தட்டி கொடுப்பாரு. டேக்கர் ஹாரி, டச் லேடு அப்படின்னு லூப்பினும் குவைட்டாக சொல்லுவார். ஹாரி, நாங்கள் சூன் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு மாலி ஆண்டி ஹாரியை ஹக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருப்பாங்க. உன்னை நாங்கள் சீக்கிரமாகவே பார்க்குறோம் அப்படின்னு ராணு ஹாரியோட கையை ஷேக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருப்பான். ரியலி சூன் ஹாரி, நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஹெர்மானியும் சொல்லும். ஹாரி ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவான். அவனுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா, சொல்ல வார்த்தையே இல்லாத மாதிரி இருக்கும். இது அவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயன்றது அவனால் வெளியில் வார்த்தைனால சொல்ல முடியல. இவங்க எல்லாரும் இப்போ இவனுக்காக இங்கே வந்து நிற்கிறது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கிள் வெர்னன், ஆன்ட்டி பெட்டூனியா அண்ட் டட்லி கூட அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி நடந்து போவான். இதோட ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் புக்கே முடிஞ்சிருச்சு. நம்மளோட வீடியோஸை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹோல் புக்கே, இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸே எப்படி இருந்துச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ரீட் பண்ண ரொம்பவே ஆவலாக இருக்கேன். உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாகவே நான் ஸ்ரீலங்கா vlogல வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹாஃப் பிளட் பிரின்ஸ்லையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை. டேல்ஸ் பை மினி.